அவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே எல்லா நபிமார்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு சமூகத்திற்கும் அனுப்பி வைத்தான். அவர்கள் அறியாமையில் இருந்த காலத்திலே அவர்களை அறிவுள்ளவர்களாக மாற்றுவதற்காக வேண்டி எல்லா நபிமார்களும் உலகத்திலே உம்மத்திற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு வழிகாட்டிகளாக அனுப்பி வைத்தான். காலகட்டங்கள் மாற மாற நபிமார்களும் மாறி போக, சமூகங்களும் மாறி போக, கடைசி இறுதி தூதர் அவ்வலுன் நபி ஆஹிருன் நபி என்று சொல்லப்படக்கூடிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபியாக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பெருமானாரே சொன்னார்கள். நான் எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டேன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா புஇஸ்து, நான் ஏன் அனுப்பப்பட்டேன்? இன்னமா, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களை உங்களுக்கு பூர்த்தி செய்வதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதே அறியாமை காலத்திலே இருந்த மடமை தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மடமை மனிதர்களே மாமனிதர்களாக மாற்றுவதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிலிகளாக இருந்த அந்த மனிதர்களை அறிவின் உச்சகட்டமாக மாற்றினார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபியர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி வருட கணக்கிலே பேசாமல் இருப்பார்கள். இன்று கூட நம்முடைய குடும்பங்களில் கூட சிலர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலே சண்டை வந்து விட்டால் பெருமையாக அந்த பாவத்தை சொல்லுவார்கள். நான் 17 வருஷமாக அல்லது 15 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக நான் என் சகோதரனிடத்தில் சகோதரியிடத்தில் பேசவில்லை என்று சொல்லுவார்கள். நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகின்ற நேரத்திலே வாளை கொண்டு வந்து ஈமானை அவர்கள் உருவாக்கி முட்டைக்காக வேண்டி பல நாட்கள் பல ஆண்டுகள் சண்டை போட்டவர்கள் சில கோத்தரங்கள். அரபிய கூட்டங்களிலே நிறைய பேர்கள் விரோதம் உள்ளவர்களாகவே குரோதம் உள்ளவர்களாகவே இருப்பார்கள். சின்ன ஒரு முட்டைக்காக வேண்டி சண்டை போட்டார்கள் பல ஆண்டுகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, காலங்கள் போக போக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுக் கொடுக்கும் மனமுள்ளவர்களாக மாற்றினார்கள். ஒருவருக்கு ஒருவர்